சார் வணக்கம். சார் வணக்கம். ரீசெண்டாக அமித்ஷா அவர்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் ஒன்று பேசுகிறார். அம்பேத்கர் அவர்கள் பற்றி ரொம்ப இன்சென்சிட்டிவாக அவர் பேசுகிறார். அம்பேத்கர்னு சொல்கிறத விட கடவுள் பேரை சொன்னோன்னா அட்லீஸ்ட் பரலோகமாவது போகலாம், ஹெவனாவது போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுது. பார்லமெண்ட்டில் நிறைய குழப்பங்கள்லாம் வருது. சாரங்கி அவர்கள் தாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஐசியூவில் போகிறதாலாம் இப்போ நியூஸ்லாம் வருது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்லிமெண்ட்டில் போகிற விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு இன்னொரு லார்ஜர் கான்டெக்ஸ்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ குறிப்பாக அம்பேத்கர் அவர்களை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் நீட்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. களத்தில் அவர் சொல்கிற விஷயங்களை செய்கிறாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் அரசியலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம பேசுவோம். அம்பேத்கர் அவர்களை இவ்வளவு பேஷனேட்டாக டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்க கரெக்டாக இருக்காங்கன்றதையும் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்லுங்கள் சார். இப்போ பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அவர் அமித்ஷா பேசினதுக்கப்புறம்? பார்லிமெண்ட்டில் நடந்தது அமித்ஷா பேசியது அவர் உள்ளே இருக்கிறது வெளியில் வந்துடுச்சு. இட்ஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஃப்ராய்டியன் ஸ்லிப்னா உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். நம்முடைய வாய் தவறி வந்த வார்த்தைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது வாய் தவறி வந்த வார்த்தை கிடையாது. உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். தட்ஸ் கால்டு ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஏன்னா மாடர்ன் சைக்காட்ரியோட ஃபாதராக கருதப்படுகிற, நவீன உளவியலின் தந்தையாக கருதப்படுகிற சிக்மண்ட் ஃப்ராய்டு, உள்ளே இருக்க கருத்து தான் வெளியில் வரும். வாய் தவறி வரக்கூடிய வார்த்தை என்று ஒன்றுமே கிடையாது. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இது போன்ற செயல்களால் உங்களுக்குள் இவை மறைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று தான் சொல்கிறார். அதனால தான் அதுக்கு பேர் அந்த அந்த கான்செப்டுக்கு பேரே ஃப்ராய்டியன் ஸ்லிப். அம்பேத்கரை பாஜகவுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. அவர்கள் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜக காரர்கள், ஜனசங்கத்தினர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டது கிடையாது என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக மோடி 2.0லேருந்து அம்பேத்கரை அவர்கள் ஸ்வீகரிக்க தொடங்கினார்கள். எப்படி பகத்சிங்கை கபலீகரம் பண்ணாங்களோ, ஸ்வாலோ பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு தன்வயப்படுத்தி கொள்வது, தங்களை எதிர்ப்பவர்களை தன்வயப்படுத்தி கொள்வது. அம்பேத்கரை ஜனசங்கத்துக்கும் பிடிக்காது, ஆர்எஸ்எஸுக்கும் பிடிக்காது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது. வீர் சாவர்கர் மனு தர்மம் தான் இந்தியாவுக்கு ஏற்ற தத்துவம் என்று சொன்னாரே ஒழிய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் இவ்வளோ பேசக்கூடிய பிஜேபி, அம்பேத்கரை இன்று சொந்தம் கொண்டாடக்கூடிய பிஜேபி, அமித்ஷா, மோடி, நட்டா இவர்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை மக்கள் மன்றத்திலிருந்து மறைத்து விட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு இறந்து போவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு லட்சக்கணக்கான தன்னுடைய ஆதரவாளர்களுடன் புத்த மதத்தை தழுவினார். அப்பொழுது அவர் சொன்ன ஃபேமஸ் வேர்ட்ஸ், இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன். அந்த அளவுக்கு இந்து மதத்திற்குள் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருபோதும் இந்து மதத்திற்குள் இருக்கும் முறையில் தலித்துகளுக்கு விடுதலை கிடையாது என்று தான் சொன்னார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய எவர் ஒருவருக்கும் அவர் சந்தித்தது போன்ற தனிமனித தீண்டாமை கொடுமை என்பதை சந்தித்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் யாருமே கிடையாது என்பது நன்றாக தெரிய வரும். அந்த அளவுக்கு இந்து மதத்தை அவர் வெறுத்தார். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி தான் புத்த மதத்திற்கு அவர் மாறினார். ஆனால் இப்போ பௌத்தத்தையே உள்வாங்கிட்டாங்களே. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதை எப்படி அவர்கள் இதை சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ், பிஜேபி எப்படி அதை எதிர்வினை ஆற்றும், அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, அவர் புத்த மதம் என்பது ஒரு இந்தியாவில் பிறந்த மதம். அவர் ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ மாறி இருந்தால் தான் நீங்கள் கவலைப்பட வேண்டும். புத்த மதம் என்பது இந்து மதத்தின் ஒரு பிரிவு. புத்தரே மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரம் என்றெல்லாம் கதை கட்டுவார்கள், கதை அளப்பார்கள். உண்மையில் புத்த மதம் என்பது இந்து மதத்திற்கு விரோதமானது, எதிரானது. சனாதன தர்மத்திற்கும் இந்து மதத்திற்கும் எதிரானது தான் புத்த மதம். ஆகவே இதை முதலில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பகத்சிங்கை அப்படித்தான் உள்வாங்கியது இந்த பிஜேபி. இன்றைக்கு அம்பேத்கரை நன்றாக உள்வாங்கி கொண்டிருக்கிறது. பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களில் முதல் ஒரு 3-4 பாவங்களில் ஒன்று அம்பேத்கரை தன்மையப்படுத்துவது. ஏனெனில் காலமெல்லாம் இந்து மதத்துக்கு எதிராக அவர் போரிட்டவர். சாதிய அடக்குமுறையை இன்றளவும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு அம்பேத்கரை பேசுவதற்கான எந்த ஒரு தார்மீக தகுதியும் கிடையாது. ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை உள்வாங்குகிறார்கள். அதற்கு முன்பாக கடந்த 10 ஆண்டுகளில் தலித்துகள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பாஜக வளர்த்து கொண்டு விட்டது. எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு விட்டது என்றால், அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் 2 குடியரசுத் தலைவர்களை தலித் சமூகத்திலிருந்து கொண்டு வந்தார். ராம்நாத் கோவிந்த், அவர் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட். அதன் பிறகு தற்போதைய தலைவர் திரௌபதி முர்மு ஷெட்யூல்டு ட்ரைப், பட்டியலினத்தை மலைவாழ் பழங்குடியினரை சேர்ந்தவர்கள். ஸோ இந்த குறியீட்டளவு அரசியலில் அவர்களுக்கு மிக மிக ஜித்தர்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதிலுமே KR நாராயணன் என்கின்ற ஒரு அற்புதமான மனிதர், தலித் சமூகத்தில் பிறந்தவரைத்தான் குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தது. அவர் அப்படியே இருந்தாலும் அவர் தலித் என்ற ஒரு காரணத்துக்காக அவரை
இவர்கள் குறியீட்ட அளவில் அவரை வந்து தலித் என்ற காரணத்திற்காக கொண்டு வந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த சோஷலிஸ்ட், மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவிதம், இங்கிலாந்தில் படித்தவர். ஹக்ஸ்லி போன்ற மிகப்பெரிய 20ஆம் நூற்றாண்டின் தத்துவ மேதைகளால் உருவாக்கப்பட்டவர் தான் KR நாராயணன். ஆனால் ராம்நாத் கோயமும் திரௌபதி முர்மும் அதற்கு இணையானவர்களாக ஒருபோதும் நாம் சொல்ல முடியாது. அவர்கள் RSSின் வார்ப்புகள். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா வந்து தலித் வாக்குகளை குறிவைத்து பாஜக கடந்த 30 ஆண்டுகளாக செய்த முயற்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தலித் மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது. ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது வாக்கு வங்கி தான். உண்மையில் அவர்கள் சாதிய படிமை நிலையைத்தான் ஆதரிப்பவர்கள். இந்த 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய பாவமாக நாம் கருதக்கூடியது என்னவென்றால், தலித் மாணவர்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகையை மிகப்பெரிய அளவில் மோடி அரசு அழித்து ஒழித்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளுக்கு படிக்கப் போவதற்காக அன்றைய பரோடா மன்னரால் உருவாக்கப்பட்ட அந்த கல்வி நிலையம் ஸ்காலர்ஷிப் அவையெல்லாம் இன்று ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மிக சொற்ப அளவில் தலித் மாணவர்களை உயர்கல்விக்காக, மிகப்பெரிய உயர்கல்வி, அதாவது நேரோ ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எஜுகேஷனுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இருந்தாலும், பார்த்தாலே குத்தம், தொட்டா இல்லை பார்த்தாலே குத்தம், படிக்கவே முடியாதுன்ற சூழலையும் அம்பேத்கர் மாதிரியான ஒருவர் வெளிநாட்டுக்கு போய் படிக்க முடிந்தது எதனால் என்றால், இந்த மாதிரியான சில ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த காலத்தே இருந்தது. அவையெல்லாம் இன்று ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பல கல்வி உதவித்தொகைகள் தலித் மக்களுக்கு மாணவர்களுக்கானது இன்று முற்றிலுமாக ஒழித்து கட்டப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சத்தமின்றி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக இன்னொரு பக்கத்தில் நாங்கள் தான் தலித்துகளுக்கான நண்பன் என்று சொல்லிக்கொண்டு குறியீட்டளவில் முக்கியமான பதவிகள், குடியரசுத் தலைவர் அந்த மாதிரியான பதவிகளில் தலித்துகளை கொண்டு வந்து உட்கார வைப்பது, சபாநாயகராக உட்கார வைப்பது, இவையெல்லாம் கண்கட்டி வித்தை என்று சொல்லக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம். ஆகவே இந்த பின்புலத்தில் பார்த்தால் RSS உடைய சித்தாந்தம், இந்துத்துவாவுடைய சித்தாந்தத்தை பற்றிய குறைந்தபட்ச புரிவு, 1% அறிவு, அரிச்சுவடி அளவுக்கு அறிவு இருந்தால் கூட அம்பேத்கர் 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 என்று எங்களுக்கு சொல்லி சொல்லி ஃபேஷன் ஆகி போச்சு உங்களுக்கு. இதுக்கு பதிலாக பகவான் பேரை சொல்லியிருந்தால் 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்னு சொல்கிறது உண்மையான பாஜகவோட எண்ணம், ஜனசங்கத்தோட எண்ணம், RSSோட எண்ணம். RSSோட உண்மையான வார்ப்பு அமித்ஷா. ஒருத்தன் ரொம்ப நாள் ஒரு மனிதன் நடிக்க முடியாது, தன்னை அறியாமல் உண்மை வெளியில் வந்துடும். த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக், பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு. ஆகவே அம்பேத்கரை அவர் இழிவுபடுத்தினார் என்பது உண்மை. அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அவர் என்ன சொல்ல வராருன்னா, அம்பேத்கரை சொல்கிறது இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நீங்கள் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் நடைமுறையில் நீங்கள் ஒன்றுமே செய்யலை. இதுக்கு பதிலாக நீங்கள் பகவான் பேரை சொல்லியிருந்தால் 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கலான்றார். சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அம்பேத்கர் அவர்கள் மேலே பாஜக எந்த ஒரு பற்றும் கிடையாது, அவங்க தலித்துகளுக்கு எதிரானவர்கள், அம்பேத்கரோட நேர் எதிர் தத்துவம், அது அம்பேத்கருக்கும் எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி. அதுதான் மற்றவங்க அம்பேத்கர் எதிர்க்கிறதுக்கும் இவர்களுக்குமான வித்தியாசம். மற்றவங்களுக்கும் ஒன்றும் பெரிய அளவில் அக்கறை கிடையாது, அதை நம்ம பேசுவோம் அடுத்து. பட் இதில் என்ன, இது நேர் எதிர் தத்துவம். கேள்வி என்னன்னா, இப்போ காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு காலத்தில் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண தலித் மக்கள் இன்னைக்கு பாஜகவை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ பிஎஸ்பி மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக தலித் மக்களுக்குன்னே ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் கூட இப்போ பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ஸோ இப்போ தலித் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி தலித் மக்களோட ஓட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்? அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அதுவும் கண்டினியூஸாக அந்த ஓட்ஸை எப்படி கைக்குள்ளேயே வச்சுக்க முடியுது? பட் ஏதோ டெலிவர் பண்ணுறாங்களா? நம்ம டெலிவர் பண்ணுறாங்க. தேர் கிவிங் சாப்ஸ் பெனிஃபிட்ஸ் போகுது. காங்கிரஸால் முடியல. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் வந்து நம்ப தகுந்த நண்பனும் அல்ல, நேர்மையான எதிரியும் அல்ல. காங்கிரஸ் தலித் மக்களை பொறுத்தவரையிலும் சிறுபான்மையின மக்களை பொறுத்தவரையிலும் இந்த 2 செக்மெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி நம்ப தகுந்த நண்பனும் அல்ல, நேர்மையான விரோதியும் அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் ஷாபானு கேஸ். 1986 ஷாபானு கேஸில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. ஒரு 72 வயது முதியவர் தன்னுடைய 63-64 வயது மனைவிக்கு அந்த 50 வருட தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு டைவர்ஸ் கொடுக்கும்போது அலுமினி ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்றார். இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கணும். உச்சநீதிமன்றம் அது நிராகரிக்குது. நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேணும். மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய பழமைவாதிகள் கிளர்ந்து எழுகிறார்கள், ஷரியத்துலாக்கு எதிரானது. அப்போ ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருக்கிறார் 86. ஷரியத்தில் வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மீறி அதை அன்யூவல் பண்ணிவிட்டு கொண்டு வரார். இன்ஃபேக்ட் பிஜேபி வளர்ந்ததுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். ஷாபானு கேஸில் ராஜீவ்காந்தியோடைய பிற்போக்குத்தனமான நடவடிக்கை தான் அத்வானியோட ரத யாத்திரைக்கு மிகப்பெரிய அளவில் உத்வேகம் கொடுத்த ஒரு அம்சமாக அமைந்தது.
ஸோ அங்கே இஸ்லாமிய பழமைவாதிகளிடம் போய் காங்கிரஸ் அடிபணிந்தது. இதையே தான் வந்து தலித் மக்கள் மத்தியிலையும் காங்கிரஸ் நிறைய காலம் பண்ணிச்சு. வாயாளவில் தான் வந்து அவர்களுக்கான ஒரு சலுகைகளை கொடுத்தார்களே ஒழிய, அவர்களே காங்கிரஸுக்கு தான் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸோட மிகப்பெரிய வாக்கு வங்கியாக தலித்துகள் தான் இருந்தாங்க. அது உடஞ்சி 90களுக்கு பிறகு, குறிப்பாக மோடி ஃபேக்டர் வந்த பிறகு மாற ஆரம்பித்ததுக்கு காரணம் நடைமுறையில் ஒன்றுமே செய்யலை. மோடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவத்தை குறியீட்டு அளவில் பிஜேபிக்குள்ளே எம்பிஸ், எம்எல்ஏஸ், எம்எல்சிஸ் இந்த இடத்துல கொண்டு வராரு. பிரசிடெண்ட்டாகவே 2 பேரை கொண்டு வரார். இவையெல்லாம் வந்து காங்கிரஸ் காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்களாக இருந்தது. ஆனால் பாஜக பண்ணும்போது அது ஏன் குறியீட்டு அளவுலன்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் வந்து இது நல்ல கேள்வி. களத்தில் யூஸ் இல்லை. ஏன்னா அவங்களோட ஐடியாலஜி வந்து 4 வர்ணம் ஜாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கிறதானது இருக்குது. இன்றைக்கும் வந்து ஆர்எஸ்எஸோடைய தலைமையில் சித்பவன பார்ப்பனர்கள் சொல்லக்கூடியவன் தான் வர முடியும். பிராமின்ஸில் கூட எல்லாரும் வர முடியாது. அந்த சாதிய கட்டமைப்பை ரொம்ப அழகாக வலுவாக தூக்கி பிடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. பழத்தில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அவங்க அந்த கட்டமைப்பை வந்து ரொம்ப விஷமத்தனமாக இன்றைக்கு வந்து தூக்கி பிடித்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வெரி ஐடியாலஜி ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் ஜனசங் இருக்கு இல்லையா, அது வந்து தலித் விடுதலைக்கு எதிரானது. ஒருபோதும் அவர்கள் வந்து சாதிய கட்டமைப்புக்கு எதிரானவர்கள் கிடையாது. சாதி சங்கங்கள் எல்லாம் அவர்கள் ஆதரிக்கிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் போதும். அது எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து சாதிய படிம நிலையை தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதற்கு. ஆகவே இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது தலித்துகளுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு ரீதி, அப்போ காங்கிரஸோட ஆன்டி தலித்து போக்குன்றது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடியது, சித்தாந்த ரீதியிலானது கிடையாது. வேற பிஜேபியோட ஆன்டி தலித்துன்றது வந்து சித்தாந்த ரீதியிலானது. பிஜேபி ஒருபோதும் வந்து தலித் விடுதலையை அனுமதிக்காது. பிரதம மந்திரியாக கூட ஒரு தலித்தை உட்கார வைப்பான். ஆனால் அந்த பிரதம மந்திரியால் கோயிலுக்குள்ளே போக முடியாது, கருவறைக்குள்ளே போக முடியாது. இன்றைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கோயில்களில் ராம்நாத் கோவிந்த் பிரசிடெண்ட்டாக இருந்தபோதும் சரி, இன்றைக்கி திரௌபதி முர்மு இருக்கும்போதும் போக முடியல. அதுதான் உண்மை. ஆகவே இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப நிச்சயமாக அதை மக்கள் மன்றத்தில் திசை திருப்பி தலித்துகளை உள்வாங்கி கட்சியை வளர்த்துருக்காங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட். ஏதோ டெலிவரி பண்ணுறாங்க, வாய்க்கரிசி போட்டு டெலிவரி பண்ணுறாங்க. தலித் ஓட்ஸை பிஜேபி எப்படி கபலீகரம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகளை கொடுக்குறான். பொறுப்புகள் மூலமாக வரக்கூடிய அதர் பெனிஃபிட்ஸ் வருது. பட் படிம நிலையில் அவங்க எங்கே நிற்கிறாங்க? கேந்திரமான எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்றைக்கி வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அல்லது வந்து நம்ம நான் பிராமின் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குது. தலித்ஸுக்கான எமான்சிபேஷன்றது வந்து வெறும் ஜஸ்ட் டோக்கனிசம் தானே. கிரவுண்ட் லெவலில் அவங்களோட இன்றைக்கும் அன்டச்சபிலிட்டின்றது எவ்வளோ பெரிய ஒரு பாவமாக இன்றைக்கி இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஆணவ கொலைகள் ஏன் நடக்குது? எதற்காக ஆணவ கொலைகள் நடக்குது? ஹானர் கில்லிங்ஸ் இன்னமும் நடக்கக்கூடியது ஏன் வந்து பிஜேபி மாதிரியான மாநிலங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்கு எந்த சட்டங்களையும் ஏற்றலை? தமிழ்நாட்டிலையும் ஏற்றலை, அது வேறு விஷயம். டாமினேட் இது வந்து நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது வந்து ஆன்டி தலித்துன்றது வந்து பிராமினிக்கல் டாமினேஷன் மட்டும் இல்லை. பிராமினிக்கல் டாமினேஷனை விட அடுத்த ஸ்டேஜில் இருக்க நான் பிராமின் டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் தான் இன்றைக்கி இந்தியாவோட பெரிய பிரச்சனை. இட் இஸ் நாட் பிராமின் அட்ராசிட்டிஸ், இட் இஸ் நான் பிராமின் டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் தான் இன்றைக்கி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை பின்னாலேருந்து இயக்கக்கூடியது பிஜேபி. சாதி சங்க மாநாடுகளை தொடர்ந்து அவர்கள் ஊக்குவிப்பதும், எல்லாரும் ஜாதி அடையாளத்தை தரித்து கொள்ள வேண்டும், அது அவங்களோட உரிமை என்று பேசுவதும், எதற்கான ஒரு அறைகூவல், அந்த சாதிய கட்டமைப்பை, இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஹைரார்க்கியை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பிராமின்ஸ் வில் பி அட் தி டாப் லெவல் அண்ட் தலித்ஸ் வில் பி அட் தி பாட்டம் லெவல். ஸோ காஸ்ட் சிஸ்டத்தை பர்பச்சுவேட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஜாதி சங்கங்களை ஊக்குவிக்கிறதும் சாதி வேணும்னு பேசுகிறதும். நாங்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் இல்லை, தீண்டாமைக்கு எதிரானவர்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் கொடுக்க சாப்பிட்லாம், போகலாம், வரலாம், எல்லா கதையும் அளப்பார்கள். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பதவிகள்னு வரும்போது யார் அங்கே டாமினேட் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆகவே சாதிய கட்டமைப்பை, காஸ்ட் ஹைரார்க்கியை பர்பச்சுவேட் பண்ணக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ் ஜனசங்கத்தோட பிராமணிக்கல் சோஷியல் ஆர்டரோட ஃபண்டமெண்டல் குவாலிட்டி. அதில் எந்த மாற்றத்தையும் பிஜேபி கொண்டு வரல. இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் அவர்களுக்கு வராது போல் வந்த மாமணி. ஏன்னா ஓபிசி லீடர்ஸை வச்சுக்கிட்டு பிராமணிக்கல் அஜெண்டாவை அவங்களால வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போக முடியுது. ஒரு வாஜ்பாய் இருக்கும்போது செய்யாததை இன்னொரு ஓபிசியான மோடி அமித்ஷா வச்சு அவங்களால முன்னெடுத்துட்டு போகும். ஆனால் நம்ம கொஞ்சம் சீரியஸாக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அங்கே நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் நார்த் இந்தியாவில் பாஜக காங்கிரஸை விட தலித் மக்களை பெட்டராக அகாமடேட் பண்ணுறாங்களோ சில ஏரியாஸில். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ குறிப்பாக ஒரு காலத்தில் தலித் மக்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு ஸ்டேட். அதுக்கப்புறம் பிஎஸ்பி ஸ்ட்ராங் ஆகுறாங்க. பிஎஸ்பி நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக தலித்ஸ்க்கான பார்ட்டி அப்படின்ற மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பார்ட்டியிலிருந்து தலித் ஓட்ஸை இவங்க பாஜக உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜகவுக்குள்ள பிராமின்ஸும் இருக்காங்க, தலித்ஸும் இருக்காங்க, பிசிஸும் இருக்காங்க யூபியில். ஸோ எல்லாரையும் சேர்ந்த ஒரு கோலிஷனையும் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியுது, ஒரு சோஷியல் கோலிஷன் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியுது. நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அதை தாண்டி அவங்க பண்ணுறாங்க. இப்போ எஸ்பியால் அது பண்ண முடியல. எஸ்பியால் ஒரு ஒரு பிசி பார்ட்டியாக இருந்துக்கிட்டு அவங்களால தலித்ஸை உள்ளே கொண்டு வர முடியல. பட் அதையும் இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று கிரவுண்டில் பண்ணுறாங்க என்னன்றத. இல்லை, அதுதான் அவங்களுக்கு பிரதான எதிரியாக இஸ்லாமியர்களை கட்டமைப்பது மூலமாக இது சாத்தியப்படுது. இன்றைக்கி கடந்த 40-50 வருஷமாக என்ன நடக்குது? ராம் ஜென்மபூமி மூமெண்ட்டில் எவ்வளோ தலித்ஸ் முன்னால் நின்னாங்க. நீங்கள் ஹிந்து கம்யூனிட்டி அது ஆக்சுவலாக நீங்கள் இந்து கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்பது சுத்தமாக கிடையாது. ஆக்சுவலாக தலித் எமன்சிபிகேஷன் நடக்கலன்னு பார்க்குறீங்களா? இது நல்ல கேள்வி. தலித் எமான்சிபேஷன் என்பது ஆஸ் அ டோக்கனிசமாக தான் நடந்திருக்கே ஒழிய அந்த அன்டச்சபிலிட்டி அப்படியே தான் கிரவுண்ட் லெவலில் இருக்குது. இன்னமும் கிரைம் அகேன்ஸ்ட் தலித்ஸ் பெர்பட்ரேட்டட் பை தி ஹிந்து கம்யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்குது. என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கணும்ல. உண்மையிலேயே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாரையும் உள்ளடக்கியது தான் பிஜேபி. எல்லாரையும் உள்ளடக்கிய இந்து கம்யூனிட்டியில் முதல்ல எல்லாரையும் உள்ளடக்கியது நீங்கள் சொன்னது தப்பு. எல்லாரையும்னா முஸ்லீம்ஸையும் சேர்த்து அடக்கியிருக்கணும். அதை செய்யல. நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஓரளவுக்கு வித்தின் த இந்து கம்யூனிட்டி நீங்கள் சொல்கிறீங்க. வித்தின் த இந்து கம்யூனிட்டி அவங்க எல்லாரையும் அரவணைச்சாங்கன்றதே ஒரு மித். ஏன்னா தலித்ஸுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. அதையே யாதவ்ஸ்லாம் உள்ள கொண்டு வர முடியல பிஜேபி. முடியல. ஓரளவுக்கு தாக்கூர்ஸையும் கொண்டு வராங்க இல்லையா. தலித்ஸையும் தாக்கூர்ஸையும் கொண்டு வந்தாலும் தலித்ஸுக்கான கொடுமைகள் என்பது எந்த அளவில் என்ன குறையணுமோ அந்த அளவில் குறையில. தலித்ஸ், அதாவது பிஜேபிக்கு உள்ளே போகக்கூடிய தலித்ஸ் நியோ பிராமின்ஸாக மாறுறாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களோ அவர்கள் திருமண உறவுகள் முதற்கொண்டு அவங்க பிராமின்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபியால் அகாமடேட் பண்ணப்படக்கூடிய தலித்ஸ் எல்லாருமே டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஓவர் 90% ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப்ன்றது நியோ பிராமினிக்கலாக தான் இருக்குது. அவங்க நவீன பிராமணர்களாக தான் நடந்துக்கிறவர்களாக ஒழிய தலித் எமான்சிபேஷனுக்கான ஒரு தலைவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. தனிப்பட்ட நபர்களை தனிப்பட்ட புத்திசாலிகளாக மக்கள் மன்றத்தில் செல்வாக்குள்ள பல்துறை அறிஞர்களாக இருக்கக்கூடிய தலித்ஸை பிஜேபி உள்ளே எடுத்து போட்டுக்கிறதுன்றது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி போகக்கூடியவர்கள் அவர்களும் நவீன பிராமணர்களாக நவீன இந்துத்துவவாதிகளாக மாறிப்போகிறார்கள். தங்கள் சமூகத்துக்கான அப்லிஃப்ட்மெண்ட்டை பற்றி அவர்களுக்கு பெரிய அளவில் கவலை இல்லை. அவங்க நினைச்சாலும் ஒன்றும் செய்யவும் முடியாது. ஸோ பிஜேபியோட இந்த சோகால்டு ஆல் இன்க்ளூசிவ் ஹிந்துத்துவா, ஓபிசி இருக்கான், தலித் இருக்கான், பிராமின்ஸ் இருக்காங்கனாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பிராமின்ஸ் அவர்களுக்கு உரிய இடத்தில் தான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்களால் போக முடியவில்லை. ஏனெனில் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு, அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது பிராமணர்கள் மட்டுமல்ல, ஜாதிய கட்சிகளாக டாமினண்ட் கம்யூனிட்டிஸாக கருதப்படக்கூடிய ஜாட்ஸாக இருக்கட்டும், அதன் பிறகு டாக்கூர்ஸாக இருக்கட்டும், ஏன் யாதவ்ஸாக இருக்கட்டும், இந்த பல கம்யூனிட்டிஸ் கட்டமைப்பு ரீதியாக அவங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். தட் ஹோல்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஆல்சோ. இன்றைக்கி பிராமின்ஸ் தலித் அட்ராசிட்டிஸ், தலித்துக்கு எதிரான அட்ராசிட்டிஸை பயிறது பூரா டாமினண்ட் கம்யூனிட்டிஸ் தானே ஒழிய பிராமின்ஸ் கிடையாது. கோயில் நுழைவு போராட்டம்லாம் யாருக்கு எதிராக? பிராமின்ஸுக்கு எதிராக கிடையாது. கவுண்டருக்கு எதிராக, செட்டியாருக்கு எதிராக, பிள்ளைமாருக்கு எதிராக, தேவருக்கு எதிராக, முதலியாருக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இடைநிலை சாதிகளுடைய அந்த மேலாதிக்கத்துக்கு எதிராகத்தான் தலித்துகள் போராட வேண்டியிருக்குது. அதில் ஒரு கட்டத்தில் பிராமின்ஸும் அவங்களும் கைகோர்த்துக்கும் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீ பிராமின்ஸை குறை சொல்வதும் குற்றம் சுமத்தும் என்பது அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் செய்யக்கூடிய சாதிய கொடுமைகளை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான போக்கு தான் இன்றைக்கும் பிராமின்ஸ் தான் முதல் எதிரி என்று பேசுவது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், இப்போ இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளுமே அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுறாங்க. அம்பேத்கர் அவர்களை பெருசாக அவங்க போற்றி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அம்பேத்கர் அவர்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் லீடராக. அதுக்கு முக்கியமான ஒரு தேவை ஏன் அவங்களுக்கு ஏற்படுதுன்னா, தலித் மக்களோட ஓட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அம்பேத்கர் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் தேவைப்படுற தலைவர் தேவைப்படுறாரு. பட் இப்போ கேள்வி என்னென்னா, எல்லாருமே அம்பேத்கர் அவர்களை பெருசாக கொண்டாடுறாங்க. பட் அவரோட டீச்சிங்ஸை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்க, அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. ஸோ வெறுமனே ஓட்ஸுக்காக, ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக அம்பேத்கரை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ, அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். இப்போ அம்பேத்கரை குறித்து அமித்ஷா தப்பாக பேசிட்டாருன்றது குற்றச்சாட்டு. அமித்ஷா பேசியது உள்ளத்துலேருந்து வந்தது. என்னையா சும்மா அம்பேத்கர்னு கத்தின்னு கிடைக்கிறீங்க, இதுக்கு பதிலாக பகவான் பேரை சொன்னால் கூட எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அம்பேத்கர் அவர் பில்லிட்டில் பண்ணுறாரு,
குறைத்து மதிப்பிடுகிறார் என்பது வந்து தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். யானைக்கும் அடி சறுக்குன்னுவாங்க. வார்த்தை ஜாலங்களில் விளையாடக்கூடிய அமித்ஷாவுக்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு சரிவு வந்திருக்குது. உள்ளே இருக்கிறது வெளியில் வந்து கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். பூனை கொட்டி வெளியில் வந்துடுச்சு. ஆனால் பிரச்சனை அது மட்டும் கிடையாது. அது வந்து பிரச்சனையோட இன்றைக்கி அமித்ஷாவை கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து அமித்ஷாவை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமர பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவை பிஜேபியை விமர்சிப்பவர்களின் லட்சண யோக்கியதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். உண்மையான அஞ்சலி என்பது என்ன? அம்பேத்கருக்கான உண்மையான அஞ்சலி என்பது என்ன? அம்பேத்கர் பெயரை சொல்கிறதோ செலை வைக்கிறதோ கிடையாது. உண்மையான அம்பேத்கருக்கான அஞ்சலி என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய கட்சிக்குள்ளேயும் அந்த கட்சி ஆட்சி செய்தனா அந்த மாநிலத்துக்குள்ளேயும் தீண்டாமை கொடுமைகளை எந்த அளவுக்கு கருவறுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அறுத்து எறிய முடியுமோ அறுத்தெறிவது. முக்கியமான பதவிகளில் மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சிகள் முக்கியமான பொறுப்புகளில் தலித்துகளை நியமிப்பது. இதுதான் அளவுகோல். ப்ளஸ் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை ஈவிரக்கம் இல்லாமல் முளையிலேயே கிள்ளி எறிவது. அந்த அளவுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமித்ஷாவுக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு களத்தில் இறங்கி தெருவாக போராடிக்கிட்டு இருக்கிற, ரயில் மறியல் பண்ணுற, பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் துள்ளி குதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் அம்பேத்கருக்கு செய்தது என்ன என்ற கேள்விக்கான பதில் 10 மார்க் அல்லது 15 மார்க் போடலாம். பாஸ் மார்க் யாருக்கும் போட முடியாது. ஏன்னா இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அட்டூழியங்களை பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி வருகின்றன. தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தது உண்மை. நிறைய பேர் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து இந்த கட்சியில் திமுக ஆட்சியில் கடந்த ஸ்பேன் ஆஃப் 6 decades 69லேருந்து 6 decadesல வந்து 26 வருஷம் ஆண்டு இருக்காங்க. 24 25 வருஷம், 2 வருஷம் 10 வருஷம் 10 வருஷம், அப்புறம் இப்போ ஒரு 3 வருஷம். இவர்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு தங்களுடைய மாநிலத்திலையும் தங்களுடைய கட்சிக்குள்ளேயும் செய்தார்களா என்றால் பதில் இல்லைன்னு தான் வரும். தலையில் தூக்கி வச்சு அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அது அண்ணாதுரை ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், ஏன் வந்து ஒரு நிதி அமைச்சராகவோ, ஒரு கல்வித்துறை அமைச்சராகவோ, பொதுப்பணித்துறை அமைச்சராகவோ, ஏன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு தலித்தை நியமிக்கலை? காமராஜர் நியமித்தார். ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக தலித்தை நியமித்தார், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, கோயில்களுக்குள்ளே போகும்போது, அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள கோயில்களுக்குள்ளே போகும்போது பரிவட்டம் கட்டுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பிராமணர்கள் தலித்துகளுக்கு ஒருபோதும் கட்ட மாட்டார்கள். கட்ட வைத்தவர் காமராஜர். அவர் காலகட்டத்தில் அவர் பெயர் மறந்து விட்டது. அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமித்தார். அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் யாருமே செய்யலை. உங்கள் கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்களா? ஆராசாவுக்கு மத்தியில் ஒரு பதவியை கொடுத்தார் கலைஞர். அதை தாண்டி ஒரு சபாநாயகராக ஜெயலலிதா கொடுத்தாங்க, திமுக கொடுக்கல. நிதி அமைச்சராக, கல்வி அமைச்சராக ஏன் இல்லையா தகுதி வாய்ந்தவங்க? அது என்ன, எப்போ பார்த்தாலும் ஆதிதிராவிட நலத்துறை மட்டுமே. இங்கே ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. அவர்களுடைய பிரச்சனை என்பது, அவருடைய சாதிய வன்மம் என்பது இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு துணை முதலமைச்சராக ஏன் வந்து ஒரு தலித்தை நியமிக்கக்கூடாது? 2 துணை முதலமைச்சர் வச்சுக்கோங்க. உதயநிதிக்கு ஒன்று கொடுங்க, சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடும்ப அரசியல், வேறு வழி இல்லை, அது தப்புன்றது வேறு. அது இப்போ பேச விரும்பலை நான். தாராளமாக கொடுங்க, கொடுத்துட்டு போங்க. இருக்கிற செட்டப்புக்குள்ளே எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஒரு தலித்தையும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கக்கூடாது. 2 டெப்டி சிஎம் இருந்தேன் நான், குறைஞ்சா போயிடும். செய்ய மாட்டீங்க. செய்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அவங்க அந்த கட்சி இடைநிலை சாதிகளுக்கான கட்சி. தலித்துகளோட எமான்சிபேஷன் அந்த கட்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அனுமதிக்காது. கட்சினா நான் கலைஞரோ, எம்ஜிஆர், அண்ணாதுரையோ, அண்ணாதுரை இறந்துட்டார், கலைஞரோ, ஸ்டாலினோ மட்டும் சொல்லலை. கட்சியோட ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல, பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து தலித் எமான்சிபேஷனை அனுமதிக்காது. இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். ஒரு டெப்டி சிஎம் போட, 2 டெப்டி சிஎம் போடு, ஒன்று உதயநிதி, ஒன்று ஒரு தலித்து, யாராவது ஒரு தலித்தை போடு. ஏன் ஒரு கல்வித்துறை அமைச்சராக, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக போட, மற்றதெல்லாம் வேணாம், கல்வி இதுக்கெல்லாம் கூட பெரிய படிப்பறிவு வேணும், தலித்தில் இல்லைன்னு கூட நீ வியாக்கியானம் பண்ணுவேன். ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை ஏன் ஒரு தலித்தை நீ போடக்கூடாது? போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து தலித்துங்களுக்கு அத்தகைய முக்கியத்துவத்தை கொடுத்தா இடைநிலை சாதிகள் கோபித்துக் கொள்வார்கள் என்ற வருத்தம். இன்றைக்கி இந்த அமித்ஷாவுக்கு எதிராக இந்த கட்சிகள், பல கட்சிகளும் இன்றைக்கி நாடு பூரா, குறிப்பாக இந்தியா கூட்டணியில் நடத்தக்கூடிய அத்தனை ஆர்ப்பாட்டமும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப போலியானது. தங்களுடைய கட்சிகள்லையோ தாங்கள் ஆளக்கூடிய மாநில அரசு நிர்வாகத்திலோ இவர்கள் மெச்சத்தகுந்த அளவுக்கு தலித் எமான்சிபேஷனுக்கான ரெப்ரசன்டேஷனை இவர்கள் உறுதிப்படுத்தவில்லை.
அது திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், மெச்சத்தகுந்த அளவுக்கு இவர்கள் எதையும் செய்து கிழிக்கவில்லை. அம்பேத்கர் அந்த விஷயத்த சொன்னோன்னே உங்களுக்கு வசதியாக போச்சு. ஏன்னா காங்கிரஸை வந்து பாடாப்படுத்துது பிஜேபி. கடந்த எதிர்கட்சிகளையும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கவங்களையும் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில், 11 ஆண்டு கால ஆட்சியில் சொல்லனா அவமானங்களுக்கு ஆளாக்கிய பிஜேபி அவர்களாக வந்து ஒரு விஷயத்தில் வலையில் மாட்டும்போது இவர்களுக்கு கொண்டாட்டமாக போய்விடுகிறது. இன்றைக்கி இதை எதிர்த்து யாரும் பேசவும் முடியாது. அம்பேத்கர் அமித்ஷா இழிவுபடுத்திட்டாருன்னும் போது அதற்கு மாற்றாக ஒரு கருத்தை, ஏங்க அதுக்கு முன்னாலேயும் சொன்னதையும் பின்னால் சொன்னதையும் நீங்கள் மறுத்துட்டு பேசுகிறீங்க. அமித்ஷா அவர்கள் வந்து நீங்கள் வந்து வெறும் லிப் சர்வீஸ் தான், போலியானவர்கள். இந்த மாதிரி போலித்தனமாக அம்பேத்கரை சொல்கிறதுக்கு நீ பகவான் பேரை சொன்னால் 7 ஜென்மத்துக்கும் சொர்க்கத்துக்கு போயிருக்கலான்றது அம்பேத்கரை இழிவுபடுத்தியது அல்லன்ற ஒரு வாதத்தை கூட இன்றைக்கி நீங்கள் முன்வைக்க முடியாது. முன்வைப்பீர்கள். ஆனால் அந்த நொடியை நீங்கள் ஆன்டி தலித் என்று முத்திர குத்தப்படுவீர்கள், சங்கி என்று முத்திர குத்தப்படுவீர்கள். இங்கே பிரச்சனை என்ன உங்களுக்கு வந்து, சரி அம்பேத்கருக்கு எதிரானவர் தான் அமித்ஷா சொன்னாலும் சொல்லாட்டி அது ஃப்ராடியன் ஸ்லிப்பு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் as an ஐடியாலஜி இஸ் டெட் அகேன்ஸ்ட் அம்பேத்கர். அதுதான் மெயின் இஷ்யூ தான். சரி, நீங்கள் இந்த 75 வருஷத்தில் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்க? உங்கள்கிட்ட மாநில அதிகாரம் இருக்குது, உங்கள்கிட்ட கட்சி இருக்குது, மத்தியில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து என்ன 89 முரசொலி மாற 1 வருஷம், அதுக்கு பிறகு வந்து ஒரு தேவகூட ஐக்கிய குஜராத்தில் ஒரு 2.5 வருஷம், அந்த 2.5 + 1 3.5 வருஷம், அதுக்கு பிறகு வந்து வாஜ்பாய் பீரியடில் ஒரு 4 வருஷம் 7 வருஷம், அதுக்கு பிறகு வந்து 2 காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் 10 வருஷம் 17 வருஷம் 16 வருஷம் பவரில் இருந்திருக்கீங்க டெல்லியில். என்னத்தை செஞ்சீங்க? மத்தியில் வந்து இந்த 5 டிகேட்ஸில் ஒரு ஸ்பேன் ஆஃப் 5 டிகேட்ஸ் 26 இயர்ஸ் பவரில் இருந்திருக்கீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுடைய கட்சி கட்டமைப்பில், உங்களுடைய அரசு நிர்வாகத்தில் முக்கியமான இடங்களில் நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்க? சரி, இது ஒன்று ரெப்ரசன்டேஷன் ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கேவலமான நியாயப்படுத்த முடியாத கொடுமைகளை களைவதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? வேங்கவேல் இன்சிடென்ட் ஒன்றுனா, வேங்கவேலை விட முக்கியமானது தமிழ்நாட்டில் சில கோயில்கள் ஆதிக்க ஜாதிகளுடைய இடைநிலை சாதிகளோட எதிர்ப்பு காரணமாக தலித்துகளை உள்ளே விடக்கூடாதுன்னு பூட்டப்பட்டிருக்குது. இதில் ஹைகோர்ட்ஸ் வந்து கோயிலை திறந்து நீ இராணுவத்தை வச்சு அது உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு இன்னமும் மூடி கிடக்குது. மேல்பாதி மாதிரியான இடங்களில் வெட்கக்கேட்டின் உச்சகட்டம். கோயில் வந்து திறக்கணும்னு ஹைகோர்ட் பெஞ்சு சொன்னால், சிங்கிள் ஜட்ஜி சொன்னால் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போகுது திராவிட மாடல் அரசு. இதை எவனும் பேச மாட்டேன்றான். அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு. அமித்ஷா பேசியது தவறு. ஏன்னா ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் என்றைக்குமே பிஜேபிக்கு தலித்துகளுக்கும் அம்பேத்கருக்கும் எதிரானது. எல்லோரையும் தன்மையப்படுத்துகிற பிஜேபி அம்பேத்கரை தன்மையப்படுத்த கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது. அந்த முயற்சியில் தோற்று போகிறது. உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். ஏனெனில் ஒரு மனிதன் நீண்ட நாள் வேஷம் கட்ட முடியாது. பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு. அதனால் அமித்ஷாவோட பேச்சின் மூலமாக பிஜேபியின் உண்மையான சொரூபம் மக்கள் மன்றத்தில் இன்று தோல்வியிருந்து கிடக்கிறது. அமித்ஷா ஒன்று ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லது பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஃபைன், அதெல்லாம் நியாயமானது. ஆனால் இதற்கு எதிராக அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார்ன்றது ஐயோகோ வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கக்கூடிய கட்சிகள். அவங்க அத்தனை பேருமே தலித் விடுதலைக்காக 75 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். இவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்பதற்கு பல உதாரணங்கள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள், என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக. அதில் 3.5 ஆண்டுகள் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு. அப்போ தலித் விடுதலை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி திமுகவுக்கு என்ன இருக்கிறது? சார், இப்போ கடைசியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னது போல் இப்போ அம்பேத்கர் அவர்களை இங்கே எல்லா கட்சிகளுமே அரசியல் காரணங்களுக்காக ஓட்ஸ் வாங்குறதுக்காக, தலித் ஓட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நடக்குதுன்னா கண்டிப்பாக நடக்குது. இப்பயும் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ நடந்துகிட்ருக்குன்றதை நம்ம ஏற்றுப்போம். இப்போ கேள்வி என்னென்னா, காங்கிரஸ் இப்போ இந்த விஷயத்தை பெருசாக கையில் எடுக்கிறாங்க இல்லையா? அமித்ஷா அவர்கள் தப்பாக பேசிட்டார், அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றிருக்காங்க. பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து அவங்க பிஜேபி மேலே போடுறாங்க. இது பிஜேபிக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்துமா, டேமேஜை ஏற்படுத்துமா? இல்லை, ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்தாந்த ரீதியாக அவங்க இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், தலித் மக்களின் எமான்சிபேஷனுக்கு விடுதலைக்கு எதிரானவர்கள் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸும். அந்த சித்தாந்தமே ஆர்எஸ்எஸ் அண்ட் ஐடியாலஜி இஸ் டெட் அகெயின்ஸ்ட் த எமான்சிபேஷன் ஆஃப் தலித்ஸ். பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய புண்ணியஸ்தர்களை எவ்வளோ பேர் தலித்துகளுக்கு எதிராக வேறு யாருமே எழுத முடியாத அளவுக்கு கட்டமைப்பு ரீதியான அறிவார்ந்த ஆலோசனைகள், அறிவார்ந்த விவாதங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் பேக் போனை தலித்ஸுக்கு எதிராக உருவாக்குறது தான் வந்து மிக ஆபத்தானது. வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்னு ஒரு புக்கு
வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்ன்ற புக்கை எழுதினவர் அருண் ஜேட்லி. இன்றைக்கி பிஜேபிக்குள்ளே ஓரம் கட்டிப்பட்டிருப்பவர். இவர் பிஜேபி உள்ள ஆக்டிவாக இருக்கும்போதே எழுதியது தான் அந்த புத்தகம். ஆக்சுவலாக இதுதான் மறைமுகமாக அமித்ஷாவும் சொல்கிறாரு. ஒர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்ன்றது தான் அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம். எஸ், ஒரு வகையான இந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து அம்பேத்கருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து கட்டமைப்பு ரீதியாக சித்தாந்தங்களை உருவாக்கியது, தரவுகளை போலியான பொய்யான தரவுகளை வைத்து உருவாக்கியது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் பி இன்டர்பிரட்டட் இன் ஐதர் வே. உங்களுக்கு தெரியும், யூ கேன் ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ரொம்ப விஷமத்தனமாக விளையாடினீங்கன்னா உங்களால் எந்த ஒரு ப்ரப்போசிஷனையுமே வந்து ஃபால்ஸ் ப்ரப்போசிஷனையுமே மக்கள் மன்றத்தில் நிறுவ முடியும். இவ்வளோ பெரிய புக்கு கூகுள் பண்ணால் வரும். வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் பை அருண் ஷோரி. ஹிந்து டெம்பிள்ஸ்னு அவருடைய இன்னொரு புக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஷனரிஸ்னு இன்னொரு புக்கு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹிந்துத்துவா வளருவதற்கும் ஆர்எஸ்எஸ் வளருவதற்கும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சிந்தனைகளும் கருத்தோட்டங்களும் இந்தியாவில் உருவாவதற்கும் மிகப்பெரிய அளவில் அறிவு ஜீவிதம் என்கின்ற முறையில் அறிவுத்துறையில் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றன. அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதின புக்கு தான் அருண் ஷோரியோட வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ். கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு, தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மனிதர் ஒன்றும் கிடையாது அம்பேத்கர் என்று அவரை சிறுமைப்படுத்தி எழுதுகிறார் அருண் ஷோரி. பாருங்கள், அவருக்கு அதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. அம்பேத்கர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அம்பேத்கரை ஹோலிக்கவாக மாற்றக்கூடிய முயற்சிகள் ஆபத்தானவை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குது, இந்தியாவில் தான் நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு வாரமாக அமித்ஷாவோட பேச்சுக்கு பிறகு அம்பேத்கரை ஹோலிக்கவாக மாற்றக்கூடிய வேலைகளை தான் வந்து பிஜேபியோட அரசியல் ரீதியிலான எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எவ்வளோ தலைகள் நின்று தண்ணி குடித்தாலும் மோடியை கவர்மெண்ட்லேருந்து வீட்டுக்கு அனுப்ப முடியல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு மந்திரியை கூட ராஜினாமா பண்ண வைக்க முடியல. ஒரு போர்ட்ஃபோலியோ கூட மாற்ற வைக்க முடியல. ஒரு மன்னிப்புக்கு கூட கேட்க வைக்க முடியல. இதில் எதையாவது மாட்டுவானான்னு பார்த்துட்டு இருக்கும்போது லட்டு மாதிரி அவர் வந்து மாட்டும்போது அது எடுத்து தெருவா போய் போராடுறாங்க. இதுவும் ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஏன்னா அவன் பார்லிமெண்ட்டை ஷட் டவுன். பார்லிமெண்ட் வந்து ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. ஃபாரம் கிடையாது போராடுறதுக்கு. இன்னும் 10 நாள் ஒரு வாரம் கத்துவோம், அவ்வளோதான். இதுதான் அவங்க எண்ணம். வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காடுன்ற புக்கை எழுதின அருண் ஷோரி பிஜேபியோட முக்கியமான தளபதிகளில் ஒருவர். 40,000 கோயில்களை வந்து மசூதிகள் வந்து கோயில்கள்னு இன்றைக்கி ஒரு ஃபிகரை சொல்லி விஹெச்பி போராடுறான் இல்லையா? அந்த 40,000 கோயில்கள்ன்ற கான்செப்டை உருவாக்குனதே அருண் ஷோரி. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து விஹெச்பியும் பஜ்ரங் தள்ளும், பிஜேபின்னு நான் சொல்லலை, விஹெச்பியும் பஜ்ரங் தள்ளும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த போலரைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? போலரைசிங் பாலிடிக்ஸுக்கு ஃபாடரை கொடுத்தது, தீனியை கொடுத்தது அருண் ஷோரி. அந்த அருண் ஷோரி பிஜேபியோட முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அம்பேத்கரை குறித்து அவர் பேசிய பேச்சுக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பேச்சுக்கள். அவர் பிஜேபியோட லீடர். மோடி மாதிரியான தலைவர் வந்து ஆக்சுவலாக அருண் ஷோரியை பெருசாக என்டர்டெயின் பண்ணல. நான் அதுக்கு தான் வரேன். சைட்லைன் தானே சைட்லைன் தான் பண்ணி வச்சிருக்காரு. நிறையாவே அவரை சைட்லைன் பண்ணிட்டாரு. கம்ப்ளீட்டாக சைட்லைன் பண்ணிட்டார். இஸ் நோபடி. இந்த வகையில் பார்க்கும்போது அவர் ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம். ஆனால் அது எதனாலன்னா இந்த மாதிரியான சிந்தனைகளுக்காக கிடையாது. அறிவுஜீவிகளே பிடிக்காது மோடிக்கு. ரெண்டாவது, அறிவுள்ளவர்களே மோடிக்கு பிடிக்காது. அது அவருடைய இயற்கை. அதை தாண்டி தனக்கு சேலஞ்சில் வந்துடக்கூடாதுன்ட்டு தான் அவர் க்ளோஸ் பண்ணார். ஆனால் அவருடைய சிந்தனைகளின் அடிப்படையிலும் அவர் கொடுத்த விஷயதானத்தின் அடிப்படையிலும் தான் இன்றைக்கி விஸ்வ இந்து பரிஷத்தும் பிஜேபியும் பஜ்ரங் தள்ளும் போராடி கொண்டிருக்கிறார். அம்பேத்கருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை செய்தவர். அறிவு தளத்தில் கட்டுரைகளை எழுதி விமர்சனங்களை, நெரேட்டிவை, பரப்புரையை கட்டமைத்தவர் அருண் ஷோரி. வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ், பொய்யான கடவுள்களை நாம் கும்பிடுகிறோம், அதாவது வந்து அம்பேத்கர் வந்து கொண்டாடப்பட வேண்டிய தலைவரே கிடையாது என்று வாதிட்டவர் தான் அருண் ஷோரி. பிஜேபிக்கு அம்பேத்கர் மேலாம் எந்த ஒரு பெரிய மரியாதையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரெடிஷ்னல் தலித் ஓட் பேங்க்ஸ் காங்கிரஸ் கிட்ட வந்து பெரிய அளவில் எவாப்ரேட் ஆகிட்டுருக்கு, எக்ஸிட் ஆகிட்டுருக்குது. அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அம்பேத்கரை பற்றின இந்த பேச்சுக்களை வந்து இவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது கான்ஸ்டியூஷன் பற்றின டிபேட்டில் அம்பேத்கரை பற்றி பேசும்போது இவர்கள் பிஜேபி அம்பேத்கருக்கு சொந்தம் கொண்டாடுவது போன்ற அபத்தத்திலையும் அபத்தமான பொய்யான ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய் வந்து எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லா பொய்யையும் மெய்போல் சித்தரித்து தங்களுக்குள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடுமைகள்! அளவுகோல் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நீ உண்மையிலேயே அம்பேத்கருடைய மாணாக்கனா, அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கிறியா இல்லையான்றதுக்கான அளவுகோல் எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன். பிஜேபி மட்டும் இல்லை, பிஜேபி, திமுக, காங்கிரஸ் எல்லாரும், குறிப்பாக திமுகவுக்கும் இந்த வாய் வார்த்தையாக அம்பேத்கர்ன்றது ஊழையிடுறதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துற வேலை. உங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் தலித்துகளுக்கு செய்த கொடுமைகள் என்ன? உங்களை அறியாமல் நிகழ்ந்த கொடுமைகளுக்கு பரிகாரமாக நீங்கள் வைத்த தீர்வுகள் என்ன?
நீங்கள் செய்த கொடுமைகளை கூட நான் வந்து சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் பெரிய அளவில் தலித்துகளுக்கு எதிராக கொடுமை செய்யவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அளவுகோல் அது மட்டுமல்ல, உங்களிடம் அரசு எந்திரம் இருப்பதால், நீங்கள் ஆட்சியில் இருப்பதால், தலித்துகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை தடுப்பதற்கும் தடுப்பதற்கும் நிகழ்ந்த கொடுமைகளுக்கு தண்டனை வாங்கி தருவதற்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துடைய முயற்சிகள், பங்களிப்பு, நடவடிக்கை என்ன என்று கேட்டால் பதில் 0 என்று தான் வரும். அது வேங்க வயலாக இருக்கலாம், மேல் பாதியாக இருக்கலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய பிறகு இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும், பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், இவர்களுக்கு பிஜேபி மீது இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை இருக்கு இல்லையா, தண்ணி குடித்தாலும் தலைகீழ்னாலும் மோடியை ஆட்சியிலேருந்து அகற்ற முடியல. இந்த மோடி 3.0 ரிசல்ட் வந்தோடனே இவர்கள் வந்து சோர்வடைய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் எதுலையாவது லட்டு மாதிரி மாட்ட மாட்டாங்களான்னு பார்த்தாங்க, லட்டு மாதிரி வந்து அமித்ஷாவே மாட்டியிருக்காரு, அவ்வளோதான். உங்களுடைய இன்னொரு கேள்வி, இந்த அமித்ஷாவோட இந்த ஸ்பீச்சு, எதிர்க்கட்சிகளோட இந்த நடவடிக்கைகள் காரணமாக பிஜேபிக்கு இருக்கக்கூடிய தலித் ஆதரவு வாக்கு வங்கியில் ஏதாவது ஆபத்து வருமா, அதற்கு அதில் டென்ட் இருக்குமா, அதில் சரிவு இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரையில் இருக்காது. பிஜேபியோடைய வாக்கு வங்கியை, பிஜேபிக்கு தலித் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை போகாது என்று நான் நம்புகிறேன். அடுத்த எலெக்ஷன் டெல்லி பிப்ரவரியில் 25 செப்டம்பரில் பீகார், ஐ திங்க் ஒன்றும் பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து பாதிப்புகள் வராது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி தலித்துகளுக்காக ஊழையிடக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளுமே வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்யக்கூடியவர்கள் தான். இவர்கள் யோகிய சிகாமணிகள் கிடையாது. இவருடைய கட்சிக்கு உள்ளேயும் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் எங்கெல்லாம் இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகளை கைகட்டி வாய்ப்பொத்தி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. இப்போ 4 நாளைக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் என்சிஆர்பி ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா, இந்த காவா இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து சைஃபன்ஸ் அதுக்குள்ளே இறங்கி அந்த விஷவாய் தாக்கி இறந்து போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அதில் கடந்த 3-4 ஆண்டுகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. பார்த்துருப்பீங்க. இது திராவிட மாடல் ஆட்சியோட இன்னொரு சாதனை நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கு தான் பார்ப்பனியம் தான் காரணமா? எப்படி இது வெக்கக்கேடான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை? முதல்ல அந்த தொழிலை ஒழிக்கணும், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ஒழிக்கணுன்றது சுப்ரீம் கோர்ட் பல முறை கொடுத்த உத்தரவு. ஆனால் இன்றைக்கி காவா அடிச்சிக்கிச்சுன்னா மெஷின்ஸ் இருக்குது, மெஷின்ஸை வாங்குங்க. இல்லாட்டியும் அதில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உள்ளே இறங்கி போகக்கூடிய ஒரு மனிதன் அவன் இறந்து போகிறான். அப்போ இந்த விஷவாயு தாக்குதலில் அவன் இறந்து போகிறான். இந்த கால்வாய்களுக்குள் இறங்கி சைஃபனுக்குள்ளே இறங்கி போகும்பொழுது அந்த கவுண்ட்டில் வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம். மற்ற கவுண்ட்டில் ஈவன் ஃபார் நித்தி ஆயோக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிய க்ரோத் ஓரியன்ட் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடும் கேரளாவும் தான் முன்னணியில் இருக்குது. குஜராத்தெல்லாம் பின்னால் தான் இருக்குது, லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த சாவில் மட்டும் தமிழ்நாடு எப்படி முன்னணியில் இருக்குது? அப்போ வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் சாதிய கட்டமைப்பு, குறிப்பாக பிராமணர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க சாதிகள், இன்டர்மீடியரி காஸ்ட், இடைநிலை சாதிகளோட டாமினேஷன், grip ஓவர் தி சோஷியல் லைஃப், எஸ்பெஷலி இன் பாலிடிக்ஸ் அதிகரித்து கொண்டே தான் போகிறது தமிழ்நாட்டில். அதோட அர்த்தம் அது அதிகரித்து போகிறது என்றால் தலித்ஸோட ஹோல்டு வந்து சுருங்கிக்கிட்டே போகுது. சுருங்கிறதுன்னு இல்லை, அவங்களுக்கு என்றைக்குமே பவர் இருந்தது கிடையாது. அவங்களுக்கான அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்ன்றது வந்து ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்குன்றதுக்கான உதாரணம் தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நித்தி ஆயோகோட வளர்ச்சி குறியீட்டில் முதல் மாநிலங்களில் கேரளா கூட அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, சைஃபான் கிளீனிங்கில் கால்வாய் அடைப்பில் கழிவுநீர் அடைப்பை கிளியர் பண்ணுறதுக்கு உள்ளே போகக்கூடிய இடத்துல விஷவாய் தாக்கி இறந்து போகக்கூடிய இந்தியர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்குன்னா இந்த பேரடாக்ஸ் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி புரிஞ்சுப்பீங்க? அப்போ வளர்ச்சி குறியீடுகள் இருந்தாலும் உண்மையிலேயே தலித்துகளுக்கான விடுதலை என்பதில், தலித்துகளுக்கான சம உரிமை பங்களிப்பு என்பதில் திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் பின்னடைந்திருக்கிறது. ஆனால் வாய் மட்டும் காது வரைக்கும் கிழியும். அவர்கள் பேசாத பேச்சுக்களை பேசுவார்கள், தங்களுக்கு தாங்களே பட்டங்களை அளித்துக் கொள்வார்கள். நடைமுறையில் திமுக அரசு தலித் விரோத அரசு என்று சொல்ல முடியாவிட்டாலும் தலித்துகளுடைய கொடுமைகளை பார்த்து பாராமுகம் காட்டக்கூடிய ஒரு அரசு தான் பட்டியலின மக்களுக்கு. இவர்கள் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கும் பொழுது செய்த சில சொற்ப சாதனைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் மாறுதட்டி கொண்டு நன்றாக மக்களின் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே அமித்ஷா இஷ்யூவில் எல்லா கட்சிகளுமே தோலுரிந்து தான் கிடைக்கின்றன. இவங்க ஒரு விரல் அமித்ஷாவை நோக்கி சுட்டி காட்டும் போது 3 விரல் இவர்களை நோக்கி சுட்டி காட்டுகிறது. இதில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில்
இல்லாதவர்கள் மற்றும் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எந்த மாநிலங்கள் அதிகாரத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் இவர்களுடைய லட்சணம் என்பது தலித் மக்களுக்கு எதிரான இவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது சந்தி சிரிக்கிறது. அது தமிழ்நாடு உட்பட இதுதான் யதார்த்தம். ரொம்ப நன்றி சார், பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி சார்.